மாங்குடி அவர்களே. தமிழ்நாடு செய்தியிலேருந்து வந்திருக்கிறோம். நீங்கள் இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏங்கிற முறையில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பேட்டி எடுத்துருக்காரு வந்திருக்கோம். இந்த கடந்த 5 வருடங்களில் வந்து காரைக்குடியில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து முன்னெடுத்து செய்த காரியங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்ன மாதிரி திட்டங்களை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துனீங்க? சட்டமன்ற உறுப்பினராகி 5 ஆண்டு நிறைவடைய இருக்கிறது. இதில் வந்து நான் நிறைய மக்கள் நலத்திட்டங்களை நிறைய நான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா, இதுக்கு எனக்கு பேருதவியாக இருந்த முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் இருக்காங்க. நமது பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் சார் இருக்காங்க. அதே போல் நமது கூட்டுறவுத்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் இருக்காங்க. இதற்கெல்லாம் இன்னும் நிறைய சொல்லணும்னா, ஒரு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம் தொகுதியில், இந்த காரைக்குடி தொகுதியில் கேட்ட திட்டங்கள் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதற்காக நான் இப்போ மாண்பு முதலமைச்சர்களுக்கு தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நன்றி சொல்லணும். அந்த விதத்தில் என்னை தேர்ந்தெடுத்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த மக்களுக்கு நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா, என்னை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி அனைவருடைய குரலாக நான் சட்டமன்றத்தில் கேட்கப்பட்ட அனைத்து திட்டங்களையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார். இங்கே பொதுவாக வந்து தொழில்துறைகள் வளர வேண்டும் தான் என்னுடைய நோக்கம். இங்கே பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நிறைய தொழில் துறைகள் இங்கே வளரணும், தொழிற்சாலைகள் வரணும். நிறைய இங்கே படித்த இளைஞர்கள் மற்றவர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் தேடி போகிறாங்க. இதை நான் முன்னெடுத்து நிறைய இங்கே தொழில் கூடங்கள் அமைய வேண்டும் என்பதை நான் நிறைய தடவை நான் பேசியிருக்கேன். இதற்கு முன்பாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் இந்த பகுதியில் தொழில் சாலைகள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுத்தேன். திருமை அருகில் உள்ள பெல் தொழிற்சாலைகள் வந்தது. பெரிய தொழிற்சாலை இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் வேலை ஆக்குறாங்க. மறைமுகமாக 1000 பேருக்கு மேலே வேலை ஆப்பாங்க, வண்டி வாகனங்கள். இதே நிலை காரைக்குடி தொகுதியில் வரணும்னு நினச்சி தான் நான் ஏற்பாடு பண்ணேன். அதன் அடிப்படையில் தான் இப்போ கூட சமீபத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் காரைக்குடியில் சிப்காட் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்திருந்தார். அதற்கு முன்பாக இங்கு படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்பதை நான் கோரிக்கை வைத்த அடிப்படையில் இங்கு ஒரு டைடல் பார்க் ஒன்றை அமைத்திருக்கார்கள். அது ஏறக்குறைய ஒரு 1000 பேர் இங்கே வேலைவாய்ப்பிற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போன்று இங்கு படிப்பதற்கு சட்டக்கல்லூரி, வேளாண் கல்லூரி எல்லாம் வேணும்னு சொல்லி கோரிக்கை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் வைத்ததன் காரணமாக முதலமைச்சர் அவர்கள் காரைக்குடி சட்டக்கல்லூரியும் அதே இது கர்நாடகா தமிழ் வேளாண் கல்லூரியும் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதுவும் இரண்டுமே வந்து முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பினால் திறந்து வைக்கப்பட்டு இன்று 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதேபோன்று பல்வேறு திட்டங்களை நான் முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்தேன். ஒரு சங்கரவதி கோட்டை புறநமைக்கணும்னு கேட்டேன். அதுக்கு ஒரு 9 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதே போன்று நம்ம அந்த காரைக்குடி பகுதியில் பழைய பஸ் நிலையத்தை புதிதாக கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதே போன்று தேவகோட்டையிலையும் அந்த பேருந்து நிலையம், அதே போன்று தினசரி மார்க்கெட் இதெல்லாம் புதிதாக அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு கோடிக்கணக்கான ரூபாயை ஒதுக்கி இன்று அதெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். இதேபோன்று புதுவேல் பகுதியில் ஒரு தீயணைப்பு நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்தேன். அது கூட மறுக்கப்பட்டது. சுற்று 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் தீயணைப்பு நிலையம் இருக்குன்னு சொல்லி அது மறுக்கப்பட்டு அது நிராகரிக்கப்பட்டது. அதை நான் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடன் மீண்டும் கொண்டு போனேன். அந்த செய்தியை கொண்டு போய் இது எங்கள் அந்த பகுதியில் வேணும், சுற்றி கிராமங்கள் நிறைந்த பகுதி, நிறைய நெல்லரிசி மில் உள்ள ரைஸ் மில் உள்ள பகுதி வேணும் அப்படின்ட்டு அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த கூட்டத்தொடரிலேயே அங்கு தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு உடனடியாக அது துவங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று விவசாய பெருமக்கள் தங்கள் விளைவித்த நெல்லை வந்து அரசு கொள்முதல் செய்யும் பொழுது எங்கே வச்சு கொடுக்கலாங்கிறது தெரியாமல் நிறைய பேர் அதை நெல்லுகளை கொடுக்க முடியல அரசுக்கு. இதனால் நான் முதலமைச்சரோட சட்டமன்ற உறுப்பினர் 10 கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று
ஒரு கோரிக்கைகளை எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் 3 சாக்கோட்டை, தேவகோட்டை, கண்ணங்குடி 3 ஒன்றியங்களையும் 7 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அந்த 7 இடங்களுமே நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு 7 இடங்களிலும் நெல் கொள்முதல் செய்யப்படுகின்றது அரசு. ஆகவே விவசாயிகளுக்காக இருந்தாலும் சரி, வியாபார பெருமக்களுக்காக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லா திட்டங்களுமே நிறைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எதிர்காலத்தில் நமது பகுதியில் மகளிர் கலைக்கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையை நான் 7 நாட்களாக முன்னெடுத்திருக்கிறேன். அதை கூட முதலமைச்சர் அவர்களை நான் கொண்டே கொடுக்கும்போது கூட நிதி ஏற்றவாறு நிச்சயம் அதை நான் பண்ணித்தர சொன்னேன் வருங்காலங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதே போன்று பல்வேறு பள்ளிகளை தரம் உயர்த்தப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கேன். தேவகோட்டையில் அரசு மேல்நிலைப் பள்ளி கிடையாது, பண்ணித்தரத்துக்காங்க. அதே போல காரைக்குடியில் பல்வேறு பள்ளிகளை தரம் உயர்த்தப்பட வேண்டும். இதே போன்ற பெண்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு சில பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு இங்கே பயிற்சிகள் கொடுத்து சிறு தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் கேட்டிருக்கேன். அது உடனே கண்டனூரில் காதி கிராஃப்ட் இருக்குது. அதை இன்னும் கூடுதலாக புறணமிச்சு கூடுதலாக அந்த பெண்களுக்கான வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்டிருக்கேன். இப்போ கூட முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் ஒரு தனியார் ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்தால் இங்கே வந்து சில பேருக்கு பயிற்சிகள் கொடுத்து அந்த வேலைவாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் தொழில்துறை ரீதியாக முன்னெடுப்புகளும் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நமது அரசு இந்த 5 ஆண்டு காலங்களில் இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்தது மட்டுமில்லை, எதிர்காலத்தில் அது இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தரப்படும் என்ற உத்தரவாதத்தையும் அன்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இங்கே வந்திருக்கும்போது கூட சிப்காட் உடனடியாக தொடங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. அது இன்னும் நிதிக்கு ஏற்றவாறு முதலமைச்சர் அவர்கள் எந்த பகுதியிலே எது மாதிரி தொழில்துறைகள் ஏற்படுத்தினா அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்குங்கிறதெல்லாம் உணர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க. நான் கூட இன்னொன்று கேட்டிருக்கேன், இந்த பகுதியில் ஒரு ஜவுளி பூங்கா எங்கே இருந்தாலும் தொடங்கலாம். ஜவுளி பூங்கா என்பது இங்கே ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு, மகளிருக்கு வேலை கொடுக்கலாம், ஆடவர்களுக்கு வேலை கொடுக்கலாம். ஒரு ஜவுளி பூங்கான்றதால் இங்கே வந்து ஜவுளி உற்பத்தி எங்கே பொருள்களை வாங்கி இங்கே கொண்டாந்து இங்கே தயாரித்து இங்கேருந்து ஏற்றுமதிகள் பண்ணலாம். இந்த பகுதியில் ஜவுளி பூங்கா வேணும்னு சொல்லி கேட்டேன். இது போக இன்னொன்று இப்போ கேட்டது, இந்த பகுதியில் வந்து நிறைய திரைப்படங்கள், காரைக்குடி பகுதி செட்டிநாடு பகுதியில் நிறைய திரைப்படங்கள் எடுக்கிறாங்க. காரணம் இங்கே பழமை வாய்ந்த வீடுகள் இருக்குது, நல்ல அழகான வடிவமைப்புடைய பழைய வீடுகள் இருக்குது. நிறைய பகுதிகள் வந்து இந்த திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு இங்கே செலவுகள் வந்து நிறைய கம்மியாக இருக்கிறாங்க. இதனால் வந்து இங்கே திரைப்படங்கள் நிறைய எடுக்கிறாங்க. நிறைய பேர் இந்த திரைப்படங்கள் பார்க்குறாங்கல்ல, அது எங்கே எடுத்தான்னு தெரியாது. ஆனால் நம்ம காரைக்குடி பகுதியில் நிறைய எடுத்துருப்பாங்க திரைப்படங்கள், சின்னத்திரை இதெல்லாம் வந்து இங்கே தான் எடுக்கிறாங்க. ஆகவே இங்கே வந்து ஒரு திரைப்பட நகரம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கின்றேன். அது நிச்சயமாக அதற்கான எதிர்காலத்தில் அதுக்கான திட்டங்கள் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இடங்களும் கூட தேவையான இடங்கள் இருக்கின்றது. ஏன்னா நம்ம தேவகோட்டை ரஸ்தா பகுதியில் தான் ஏற்கனவே வந்து ஏபி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் திரைப்பட நகரை உருவாக்கி இங்கே நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. ஆகவே அதுக்கு பொருத்தமான பகுதிகள் தான் இங்கே இருக்குது. அதை பண்ணுனா இங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த பகுதியில் நிறைய பொருளாதார ரீதியாக வந்து இங்கே வந்து வண்டி வாகனங்கள் வந்து போகிறவங்க, அவங்க தங்குறதுக்கான இடங்கள் எல்லாம் கிடைக்கும்போது மற்றவர்களுக்கு பொருளாதாரங்கள் கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆகவே இதெல்லாம் கேட்டிருக்கோம். இன்னும் எதிர்காலத்தில் தேவகோட்டை பகுதிகளில் சில வாய்ப்புகள் எல்லாம் வேண்டுமென கேட்க இருக்கிறேன். இந்த பகுதியிலும் சரி, நம்ம காரைக்குடி தொகுதியை பொறுத்தளவு முழுமையாக வந்து ஒரு தொழில் வளம் இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எதிர்காலத்தில் நிச்சயமாக வருகின்ற நமது அரசு தான் வரும். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் உள்ள அரசு தான் இங்கே அமைப்போது. முதலமைச்சர் தான் இருக்க போகிறார். நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் நான் இன்னும் பல கோரிக்கைகளை இங்கே வைக்க இருக்கின்றோம். இன்னொன்று சொல்லணும் கூட நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கோரிக்கையாக நம்ம பகுதியில் வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்க இருக்கோம். நிச்சயமாக இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த பகுதியில் நிறைய இன்னும் வாய்ப்புகள் கிடைக்கும். தனியார் மருத்துவக் கல்லூரி கூட காரைக்குடியில் அமைக்க நெருக்கி அதற்கான பணிகள் முடிவடையும் தருவாயில் இருக்குது. ஆகவே இங்கே உள்ள அழகப்பர் அவர்கள் எப்படி விதைத்துட்டு போன கல்விக்காக இன்று அது ஆழ விருட்சமாக வளர்ந்து இன்றைக்கி உலகமெங்கும் நமது மாணவர்கள் படித்தவர்கள் இங்கே பரவி இருக்கிறாங்க.
ஆகவே கல்வி வளத்தில் மட்டுமல்ல தொழில் வளத்திலையும் சிறந்ததாக இருப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம். இதற்கு எனக்கு பேருதவியாக எங்களது மாண்புமிகு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் அவர்களும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா கார்த்தி சிதம்பரம் அவர்களும் இருக்காங்க. இதற்கு மாண்புமிகு நமது கூட்டுறவுத்துறை அமைச்சர் பேருதவியாக இருக்கின்றார். இதற்கெல்லாம் மூலதனமாக இதற்கெல்லாம் நிதியை கொடுப்பதற்கு இந்த மாவட்டத்தை மட்டுமல்ல எனது காரைக்குடி தொகுதிய வளர்ச்சிக்கு பேருதவியாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார். நிச்சயமாக எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தொகுதியை இன்னும் வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வதற்கு நான் இன்னும் எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன். அதற்கு எனக்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களும் எனக்கு பேருதவியாக இருக்கின்றார்கள், இன்னும் உதவியாக இருப்பார்கள் என்ற எனக்கு முழுக்க நம்பிக்கை இருக்கின்றது. மீண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம், இந்த மக்களுக்கு பணியாற்றுவோம், இந்த மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்வோம், இந்த தொகுதியை இன்னும் வளர்ச்சியடை செய்வேன் என்பதை நான் உறுதியோடு நான் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைத்தது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட திட்டங்கள் தான். இது எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. நிறைவாக இறுதியாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்தேன். அப்பொழுது நிதி போதாததன் காரணமாக அவையெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை. அதை நான் உணர்ந்து கொண்டேன். அதனால் வருங்காலங்களில் நிச்சயமாக நான் கேட்ட திட்டங்கள் எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுக்க உண்டு. அதே போல் பட்டா பிரச்சனைகள் இந்த பகுதியில் நிறைய பகுதிகளுக்கு 2006 பட்டா கொடுத்து இதே நமது முத்தமிழர் கலைஞர் அரசு தான் பட்டா கொடுத்தது. அதன் பிறகு சில காரணங்களுக்காக அந்த பட்டா நிறுத்தி வைக்கப்பட்டது. அதை மீண்டும் பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் சட்டமன்றத்தில் முன்வைத்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதை ஆய்வு செய்து அந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் பட்டா வழங்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்ததன் அடிப்படையில் நமது காரைக்குடி பகுதியில் பல்வேறு இடங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 1700 குடும்பத்தினருக்கு பட்டா புதிதாக வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு 6 மாத காலத்திற்குள். அவை இன்னும் ஆங்காங்கு பட்டாக்கள் வழங்குவதற்கான அனைத்து பணிகளையும் நிறைவேற்றி வைத்திருக்கின்றார்கள் வருவாய்த்துறையினர், அலுவலக பொதுமக்கள். அதனால் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்க போகுது. இது எந்த தேக்கமும் இல்லை, நிறுத்தப்படவும் இல்லை. அவை இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த பகுதியெல்லாம் இப்போ புதுவையில் பட்டா வழங்கப்படவில்லை என்று சொன்னாங்க. அதுக்கான பட்டா அதெல்லாம் தயார் நிலையில் இருக்குது. தேர்தல்னால் அது அறிவிக்கப்பட முடியாது. அதே போன்று நமது காரைக்குடி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் பட்டாக்கள் வழங்குவதற்கான எல்லா நிலைப்பாடுகளும் எடுக்கப்பட்டு நிறைவடைந்து இருக்கின்றது. ஒரு சிலது பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் என்ற பல்வேறு குடும்பத்தினர் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதையும் அரசுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அதையும் வருங்காலங்களில் நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே அரசுக்கு வைத்த கோரிக்கைகளை ஏறக்குறைய ஒரு 80% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதை தான் நான் முழுமையான என்னால் மனப்பூர்வமாக சொல்ல முடியும். அந்த அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் நிறைய நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். எதிர்காலங்களில் இன்னும் மற்றவைகளையும் நிறைவேற்றி தரப்படும். வேற இப்போ அரசியல் களத்தில் இப்போ புதுசாக அரசியல் பத்திருக்காங்க, அவங்கள பற்றி உங்களை கருத்து எப்படி? இப்போ புதுசாக அரசியல் கட்சி தொடங்கி இதே நம்ம தேர்தலை சந்திக்கிறாங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? எப்பொழுதுமே அரசியல் கட்சிகள் புதுசாக வரும். அந்த விதத்தில் புதுசாக அரசியல் கட்சியில் வந்திருக்காங்க. அவங்க நாங்கள் வந்தால் இதை விட அருமையாக பண்ணிடுவோம் அப்படிம்பாங்க. நிச்சயமாக இந்த அரசு செய்த விட யார் வந்தாலும் பண்ண முடியாது. சொல்லலாம் நாங்கள் வந்தால் மக்களுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும். ஏன் இதுக்கு முன்னாடி வரும்பொழுதே சொன்னாலே இதை எப்படி நிறைவேற்ற முடியும், இது எப்படி முதலமைச்சர் கொடுக்க முடியும், இது எந்த பணத்திலேருந்து கொடுப்பாங்க அப்படிலாம் கேட்டாங்களே. நாங்கள் வந்தால் எதுவுமே நிரபராதியாக இருப்போம் இப்போ சொல்கிறாங்க. நாங்கள் வந்தால் 2000 கொடுப்போம், நாங்கள் வந்து அதை கொடுப்போம். அது எப்படி முடியும்? அரசுக்கு வருவாய் என்னவோ வருவாயிலிருந்தால் மக்களுக்கு சேவை சர்வீஸ் பண்ண முடியும். என்ன வருதுன்னு சொல்லி அதை வரவு செலவு கணக்கு திட்டங்களை தெரிந்தவர்கள் நமது அரசு. நம்ம பல ஆண்டுகளாக பல முறை அரசை நடத்தியவர்கள். இன்றைக்கி வர்றவங்க சொல்லலாம் வேண்டாம், அதெல்லாம் நடக்கிற கதையே இல்லை. அவங்களால முடியாது, சும்மா பேச்சுக்கு சொல்லலாம். நாங்கள் சும்மா உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் இப்போ இளைய தலைமுறைகள் ஓட்டு போட வர்றாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்லணும்?
இளைய தலைமுறைகள் வந்து இந்த முதல் முறையாக ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸாக வராங்க, அவங்க எப்படி அவங்க வந்து புதிதாக வாக்களிக்க வரக்கூடியவர்கள் வந்து அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. எதையுமே இப்போ ஏற்கனவே நடந்ததோ மற்ற இப்போ இருக்க அரசுகளையோ வந்து அவங்கள வந்து பிடிக்காது. ஏதோ ஒரு புதுசாக வரணும் அந்த ஒரு நினைவோடு தான் இருப்பாங்க. அவங்க சிறுவர்களுக்கு வந்து அதுதான் அவருடைய எண்ணம். ஆகவே அவர் எப்பொழுதுமே புதிய வாக்காளர்கள் வரும் பொழுது ஏதாவது ஒரு புதுசாக வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வருவாங்க. அதன் பிறகு இந்த அரசு என்ன செய்தது என்பதை உணர்ந்த பிறகு நிச்சயமாக இது இந்த அரசு தான் இவருக்கு தான் வாக்களிக்கணும்னு வருவாங்க. புதுசாக அரசியல் கட்சிகள் வருவது, புதுசாக வாக்காளர்கள் இருந்தது, அதை ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்களுடைய விருப்பமாக இருக்குது. அது அந்த புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறவங்களுக்கு காரைக்குடியில் வந்து தொகுதி நிலவரம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அவர் புதுசாக தொடங்கி இருக்கிறவங்களுடைய நோக்கம் வந்து நாங்கள் தான் அரசு அமைப்போம்னு தொடங்கியிருக்காங்க. நிச்சயமாக அது அவர் கனவு, அவர் நினைக்கிறது படிக்காது. ஒவ்வொருத்தரும் எல்லா அரசியல் கட்சியுமே தான் நாங்கள் வந்தால் ஜெயிச்சிடும்ங்கிற நான் எப்படி ஜெயிச்சிடும்னு சொல்லணும், வெற்றி வரும்னு சொல்லணும், இதே கூட தான் ஒவ்வொருத்தரும் நினைப்பது. ஆனால் மக்கள் மனதில் என்ன இருக்குன்னு தெரியாது. மக்கள் யார் வந்தால் இந்த மக்களுக்கு பணியாற்றுவாங்க, யார் வந்தால் நல்லது செய்வாங்க, யார் வந்தால் திட்டங்களை கொண்டு வருவாங்க, யார் வந்தால் நமக்கு நல்ல செயல்பாடாக இருப்பாங்க அப்படிங்கிறது மக்கள் முடிவு எடுப்பாங்கல்ல. ஒருத்தர் கூட்டத்தை பார்த்து சொல்லலாம், மக்கள் மனதில் என்ன இருக்குது, மக்கள் யாரை விரும்புவாங்கிறது யார் என்ன ஓட்டு போடுறதுன்னு தெரியும். அதனால் வந்து இளைஞர்களையோ உங்களையோ நான் குறை சொல்லலை. அவங்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய முடிவுகள், அதை ஒன்றும் சொல்ல முடியாது. மக்கள் இறுதியாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார். திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது உங்களுக்கு உடன்பட்ட ஒரு இதுதானே? அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. அவங்க என்ன எந்த குறையுமே இல்லையே. எந்த அரசு எதில் இருந்தாலும் ஏதாவது சிறு சிறு குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம வீட்டிலே இருப்போம், வீட்டிலே நம்ம வந்து ஒழுங்காக கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாது, கேட்டதை செயல்படுத்திக்க முடியாது. அப்போவே என்ன சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது வீட்டிலே நடக்கும். இதே வரவு செலவுமே அரசுக்கும். நம்ம வீட்டில் 10,000 சம்பளத்தை வாங்கி அதுக்குள்ளேயே குடும்பம் நடத்தணும், அதுக்குள்ளேயே மிச்சப்படுத்தணும், அதுக்குள்ளேயே எல்லாமே வாங்கணும்னு நினைப்போம். பற்றாக்குறை இருக்குன்னா அடுத்த மாதம் பண்ணலாம்னு சொல்லுவோம். இதே தான் அரசுக்கு மட்டும் எப்படி பணம் வரும்? வருவாய், அந்த வருவாயை வச்சு பகிர்ந்து எல்லாம் செய்யணும். அப்போ எங்கேயோ ஒரு குறை வரும். இந்த மாதிரி நான் கேட்டேன் செய்யலை, இந்த திட்டத்தை கொண்டு வர சொல்லணும். அரசின் வருவாய் கேட்டவர் தானே திட்டங்களை செயல்படுத்த முடியும், மக்களுக்கு செய்யணும். அதுக்காக வருவாயை பெருக்கிறதுக்கான வாய்ப்புகளையெல்லாம் நிறைய ஏற்படுத்துகிறாங்க. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து இங்கே நிறைய வேலைவாய்ப்புகள் கொடுக்குறாங்க. அது மூலம் வரி வருவாயை பெருக்கிறாங்க. அதிலெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. இந்த அரசு வெளிநாடு முதலீடுகளை ஈர்த்தது இந்த அரசே அதிகமாக. அதனால் வந்து சொல்கிறவங்க சொல்லலாம், அரசியலுக்காக புதுசாக வர்றவங்களும் சொல்லலாம். புதுசாக வர்றவங்க எப்போ எந்த வீதியை கண்டு அவங்க போகிறது, எந்த திசையை கண்டு போகிறது, எந்த வருவாய் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், எந்த வருவாய் மூலம் மக்களுக்கு நல்ல செய்ய முடியும் செய்யும். அதெல்லாம் சொல்ல முடியாது. வரணும், அவங்களுக்கு இன்னும் முதிர்ச்சி வரணும், முதிர்ச்சி அரசியல் நடத்தணும். அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து அது மாதிரிலாம் போட்டி போடணும். இப்போ வந்து அரசு நடத்தக்கூடிய திறமை மிக்க முதலமைச்சர் இருக்காங்க, அவர்களுடைய அமைச்சர் பெருமக்கள், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இருக்கக்கூடிய அரசு அலுவலக பெருமக்களாக இருக்காங்க. ஒன்றுதான் இப்போதைக்க முடியும். ஆகவே அது நினைக்கலாம், நினைக்கிறதுல தவறு இல்லை. நல்லா நினைக்கட்டும், வரட்டும். அதுக்கெல்லாம் காலங்கள் இருக்குது. அவர்கள் வளரட்டும், இது போல் நடத்தி வந்து மக்கள் மனசில் வரட்டும், அதுக்கு பிறகு வரட்டும். இறுதியாக ஒரு கொஸ்டின் சார், இப்போ நம்ம நாடு பூரா இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை, அதை வந்து பிஜேபி எப்படி கையாளுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது அதை முன்கூட்டியே இந்த நாடுகளுக்குள்ள பிரச்சனை வரப்போகுதுங்கிறது இந்த அரசுக்கு தெரியுது. அதை முன்கூட்டியே நம்ம ஏற்பாடு பண்ணி செஞ்சிருக்கலாங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது. அது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஒரு சில நேரம் ஒரு சில இதெல்லாம் அரசு நடத்தும் பொழுது சில இதுகளை முழுமையாகவே பண்ணி செஞ்சு வைக்க முடியாதுங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஸ்டாக் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அந்த விதத்தில் இது ஒரு நாட்டுக்கும் போர் பதட்டம் ஏற்படும் போது இதில் நாம் ஒருத்தர் யாரும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் முன்கூட்டியே இதுக்கான முன்னெச்சரிக்கைகளை பண்ணியிருக்கலாமோ, அரசு தவறிடுச்சு, இதுக்கான நிறைய கையிருப்பு நிறைய வச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது நானாகத்தான் சொல்கிறேன், இது மாதிரி பண்ணியிருக்கலாம். அதுக்கு மேலே முழுமையாக அதை சொல்ல. நன்றி சார். ஒரு நிமிஷம். அனுபவம் என்பது கட்டாயம் வேணும். நான் ஊராட்சி மன்ற தலைவராக 10 ஆண்டு காலம் இருக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு சாதாரண மனிதனுடைய நாடி துடிப்பை நான் அறிந்தவன்.
அடித்தட்டு மக்களுக்கு என்ன வேணும், கிராம பகுதியில் ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்களுக்கு என்ன வேணும் என்பதை நான் உணர்ந்தவன். ஏன்னா நான் தினந்தோறும் கிராம பகுதியில் என்னுடைய ஊராட்சி மன்றம் வந்து ஏறக்குறைய 50,000 மக்கள் தொகைக்கு உட்பட்ட மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இடம். அப்படி பார்ப்பேன், அப்போவே நான் உணர்வேன் இந்த மக்களுக்கு எப்படி வசதி செய்கிறது, இதெல்லாம் குறைபாடாக இருக்குது அப்படின்ட்டு. அதன் பிறகு சட்டமன்றத்திற்கு என்னை அனுப்பி வைத்தார். அப்போ தான் தெரிஞ்சு இன்னும் நிறைய நம்ம மக்களுக்கு செய்யணும், இதை வந்து கொண்டு போய் நேரடியாக சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்மளை அனுப்பிட்டாங்க. ஆகவே இதெல்லாம் செய்யணுங்கிற நோக்கத்தினால தான் நிறைய திட்டங்கள் கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஆகவே இது அனுபவங்கிறது கட்டாயம் வேணும். சொல்லலாம், புதிதாக ஒருவருடைய ஆர்வங்கள் வரட்டும், அதை பற்றி சந்தோஷம் மகிழ்ச்சி நல்லா வரட்டும். ஆனால் நிறைய அனுபவங்கள், தன்னை அனுபவசாலியாக ஆக்கணும், எப்படியெல்லாம் திட்டங்களை கொண்டு வரணும், எப்படியெல்லாம் ஒரு அரசை நடத்தணும், எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத முதல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அதையெல்லாம் பயன்படுத்தி அதன் பிறகு தான் வந்து முன்னெடுத்து வரணுமே ஒழிய திடீர்னு நான் வந்தவுடனே இப்போயே உட்காந்துருவேன், இப்போயே வந்துடுறேங்கிறதெல்லாம் அவ்வளோ காரியம் கிடையாது. அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. மக்களை ஏற்றுக்கணும்னா அதுக்கு தகுந்த முன்னெடுப்புகளெல்லாம் நம்ம எடுத்து வந்ததுன்னா மக்களை ஏற்றுக்குவாங்க. இன்னொரு விஷயம், உங்களை வந்து இப்போ ஈஸியாக சந்திச்சிடலாம், வீட்லேயோ ஆஃபீஸோ சந்திச்சிடலாம். புதுசாக வந்து இப்போ சீமான்மார்கள்லாம் இங்கே வந்து நிற்கிறாங்க. இவங்களெல்லாம் மக்கள் எப்படி போய் சென்னையில் பார்க்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர மாதிரி அவர்களாம் வந்து இங்கே நிற்கிறதா ஒரு தகவல் வருது. அதை நீங்கள் என்ன இப்போ உங்களை மாதிரி ஆளுலாம் நேரடியாக வீட்டுக்கு வந்தால் ஒரு மக்கள் உங்களை வந்து நேரடியாக சந்திச்சிடலாம், ஆஃபீஸுக்கு போனால் சந்திச்சிடலாம். இப்போ இவர் மாதிரி ஆளுகள்லாம் வந்து நிற்கல, இவரெல்லாம் போய் சென்னைக்கு மக்கள் தேடி போகிற ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருமா? யார் வேணுமாலும் எந்த தொகுதியில் வேணுமாலும் போய் நிற்கலாம், அதுக்கு எந்த இதுகளும் கிடையாது. அதுக்கு மக்கள் முடிவெடுப்பாங்கள்ல, யாருக்கு வாய்ப்பு கொடுத்தா யாரை போய் நேரடியாக பார்க்கலாம், எப்பொழுதும் பார்க்கலாம், யார் நமக்கு சர்வீஸ் பண்ணாங்கிறத மக்கள் முடிவெடுப்பாங்கள்ல. நிற்கட்டும், சந்தோஷம், வரவேற்கிற நம்ம ஊருக்கு வர்றவங்களெல்லாம் வரவேற்போம், நம்ம ஊரில் நிற்கிறவங்களெல்லாம் வரவேற்போம். அதிலெல்லாம் நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. மக்கள் யாருக்கு வாக்களித்தால் நமக்கு நல்லவர்களாக இருப்பார்கள், நமக்கு நன்மை செய்வார்கள், நம் பகுதிக்கு வளர்ச்சிக்கு பாடுபடுவார்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 5 ஆண்டு காலம் பார்த்திருக்கின்றார்கள். இன்னும் எதிர்காலங்களிலும் யார் இருந்தால் சரியாக இருக்கும் என்பதை நிச்சயமாக முடிவெடுப்பார்கள். நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். அதற்கு மக்கள் முழுக்க உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.